துலாம் ராசி. துலாம் ராசி அப்படின்னு கேட்டாவே நல்ல கெட்டிகாரத்தனம், எத்தையுமே எடை போட்டு பாக்குறது, தரம் பார்த்து பழகிறது, தன்னுடைய தரத்தை உயர்த்திக்கிறது. யாருன்னா துலாம் தாங்க. துலாம் ராசிக்காரங்கிட்ட நட்பு வச்சு அவங்க கிட்ட ஏதாவது ஜெயிக்கலாம்னா நீங்க போராடணும். அப்ப அந்த சுவாதிக்கு என்ன அப்படின்னா, நம்ம வீட்லயும் சரி வெளியிலையும் சரி நம்மளுடைய பேச்சதான் அடுத்தவங்க கேட்கணும். நம்மளுடைய கட்டுக்கோப்பு இந்த துலாமுக்கே உண்டு. எப்படிங்க அந்த தராசு என்ன பண்ணும், எல்லா பொருளையும் வைக்க வைக்க அதோட தரம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அது இரும்ப வச்சாலும் கல்லை வச்சாலும் தங்கத்தையே வச்சாலும் அதுக்கு அது தெரியாது. தன்னோட விஷயத்துல எத்தனையும் உள்வாங்கிக்கும் அப்படிங்கிற தன்னகத்தே கொண்டு ஈர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற சொல்லலாம். ஒரு புடைசூழ இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், ஆனால் சுயநலம் நிறைய இருக்கும். துலாமுக்கு மட்டும் எப்படிங்க சுயநலம் இருக்கும். பொன் பொருள் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஏன்னா அங்கே சூரியன் நீச்சம். நம்ம நகை பணம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த பொன் பொருள் எதுனா சூரியனுக்கு உண்டு. நல்லா கேட்டுக்கணும். அப்ப இந்த ஆபரண சேர்க்கைக்கு இந்த நகையை தான் பொன்னிறம் சொல்றோம். சூரியனை எடுத்துக்கணும். அந்த சூரியன் அந்த பொன் பொருள் போட்டாதான் நம்ம பெரிய பிரகாசமா வருவோம்லாம் இல்லை. அது ஆட்சி பீடத்துக்கு போறதுக்கு இந்த துலாமெல்லாம் கஷ்டப்படணும். ஆனா இவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க ஆட்சி பீடத்துக்கு போவாங்க, மற்றவங்க போவாங்க. உங்களை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய உழைப்பை வைத்து போகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா அந்த நட்சத்திரம் நல்ல வேல்யூவா இருந்தா கண்டிப்பாக ஒரு உயர்வை கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாப் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம குணாதிசயங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய அமைப்பு, ஏன்னா ஊழ்வினை கருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம மனித பிறவியாக பிறந்து ஒவ்வொரு ராசியில ஒரு நட்சத்திரம் கொண்டு இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு ரகசியத்துக்குள்ளார என்னென்ன நம்ம வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்போம். இதுல எந்த அளவுக்கு செல்வம், எந்த அளவுக்கு பணம், புகழ், மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. தினப்பலன், வாரப்பலன், மாத பலன், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ராசியை வைத்து தான் நம்ம சொல்றோம். அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத கோச்சார கிரகம் வச்சு நம்ம சொல்றோம். இருந்தாலும் நம்ம பிறந்த ராசியை விடுவோமா? கரெக்டா நம்ம ராசியில இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் எனக்கு நடந்துச்சு, இது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும் போது அது எல்லாமே உங்களுடைய ராசிநாதனுடைய குணங்கள். இதை தான் நம்ம பொறுத்து சொல்றோம். அப்ப நமக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் இருக்கும், தொழில் இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம சாதிப்போம், அல்லது ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், அப்படி ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோவில் உட்காந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்ல போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் மற்றும் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சூட்சுமமான வாழ்வியல் மற்றும் கோயில் பரிகாரம், நம்ம எப்படி வாழ்நாள ஜெயிக்கலாம், எப்படி நம்ம செல்வத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தந்திரமாக ஒரு தாந்திரிகமாக சொல்ல போறோம். துலாம் ராசி. துலாம் ராசி அப்படின்னு கேட்டாவே நல்ல கெட்டிகாரத்தனம், எத்தையுமே எடை போட்டு பாக்குறது, தரம் பார்த்து பழகிறது, தன்னுடைய தரத்தை உயர்த்திக்கிறது. யாருன்னா துலாம் தாங்க. துலாம் ராசிக்காரங்கிட்ட நட்பு வச்சு அவங்க கிட்ட ஏதாவது ஜெயிக்கலாம்னா நீங்க போராடணும். ஏன்னா அத்தனை தந்திரம் இருக்கும். தன்னுடைய வளர்ச்சிக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எப்பயும் தன்னுடைய தகுதிக்கு மீறி அவங்க கிட்ட தான் பழகுவீங்க. அந்த பழக்க குணமே அவங்க கிட்ட தான் இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கெத்தாக இருக்கணும். அரசு துறையாக இருக்கலாம், ஒரு நல்ல நல்ல நட்பு வட்டாரமாக அவங்க செலக்ட் பண்ணி பழகுவாங்க. அது துலாம். ஏன்னா சுக்கிரன் அதிபதிங்க. சித்திரை நட்சத்திரம், சுவாதி, விசாகம்,
இந்த குருவுக்கு என்னன்னா, குரு நட்சத்திரம் எங்க இருந்தாலும் சுக்கிரனும் குருவும் இணைவுங்க. விசாகம் 1ஆம் பாதத்துல பிறந்தாவே நான் சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப கோடீஸ்வர யோகம், பண லாபம் கிடைக்கும். அவங்கெல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபரா ஆகக்கூடிய அமைப்பு உண்டுமோ. துலாமுக்கு எப்படின்னா, நல்ல பேர், சொத்து சோகம், வீடு, வண்டி, வாகனம் இது மாதிரி இருக்கிறவங்க தான் அமைவாங்க. ஆனா சில விஷயங்கள் இவங்களே சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வயதோட்டத்துல பெரிய ஆளாகக்கூடிய முயற்சியை எடுப்பாங்க. விஸ்வரூபம் மாதிரி. எப்படின்னா, நம்ம தான் அதுல ஆதிக்கமா இருக்கணும். எப்படி இந்த ராகுவுடைய நட்சத்திரம் எங்க இருக்கோ அது தன்னகத்தே கொண்டு வாழ்றக்கூடிய அமைப்பு உண்டு. அப்ப அந்த சுவாதிக்கு என்ன அப்படின்னா, நம்ம வீட்லையும் சரி வெளியிலையும் சரி நம்மளுடைய பேச்சை தான் அடுத்தவங்க கேட்கணும். நம்மளுடைய கட்டுக்கோப்பு இந்த துலாமுக்கே உண்டு. எப்படிங்க அந்த தராசு என்ன பண்ணும், எல்லா பொருளையும் வைக்க வைக்க அதோட தரம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அது இரும்பை வச்சாலும் கல்லை வச்சாலும் தங்கத்தையே வச்சாலும் அதுக்கு அது தெரியாது. தன்னோட விஷயத்துல எத்தனையும் உள்வாங்கிக்கும். அப்படிங்கிற தன்னகத்தே கொண்டு ஈர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற சொல்லலாம். ஒரு புடைசூழ இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் சுயநலம் நிறைய இருக்குங்க. துலாமுக்கு மட்டும் எப்படிங்க, சுயநலம் இருக்கும். வியாபாரங்கிற நோக்கம், அந்த வருமானம் ஈட்டக்கூடிய நோக்கம். என்ன மேடம் கரெக்டா சொல்றீங்க, சனி உச்சம் இல்லைங்க உங்க இடத்துல. சனி பகவான் என்னதுங்க, உச்சம் பெற்று இருக்கார். எப்பயுமே உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த ராசி, அந்த ராசிநாதனை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க கீழ்நிலையில இருந்தாலும் உயர்ந்த ஒரு இடத்துக்கு உட்காரணும் அப்படிங்கிற எண்ணத்துல போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. வண்டி, வாகனம், வீடு எதா இருந்தாலும் ஒரு நம்ம தான் இருக்கணும் அந்த மாதிரி. அதே போல சனி உங்களுக்கு ஒரு நல்ல கிரகமாக இருந்தாலும் இந்த குரு உங்களுக்கு அந்த அளவு கொடுக்க மாட்டார். எப்படிங்க, குரு அந்த அளவு கொடுக்க மாட்டார். கொஞ்சம் படிச்சாலும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு டாப் மோஸ்ட்டுக்கு வந்துருவாங்க. குணத்தோட பழகினாலும் ஒரு எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்க்கக்கூடிய குணம் இருக்கும். தன்னிச்சையாக சுயம்பாக வரக்கூடிய ராசி உங்களுக்கு கண்டிப்பா. நிறைய பேர் பார்த்தீங்க, வெளிநாடு போனா என் பையன் பெரிய லெவலுக்கு வந்துட்டான் அப்படிங்கிறது. அதே போல இந்த அதர் பாஷை பேசக்கூடியவங்க, இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் தொடர்பு, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வருங்க. ஏன்னா ராகுவோடைய விஷயங்கள் மட்டும் கிடையாது. அந்த சுக்கிரன் என்ன ஆகுனா சில விஷயத்தை அப்படி ஈர்த்து கொள்ளக்கூடியது. 7ஆம் பாவம்ல நட்பு வட்டாரத்தோட வச்சுக்கிறது. நட்பு வட்டாரத்து கூட இப்போ துபாய் போனேன் அப்படின்னா துலாமா இருக்கும். எப்படிங்க, துபாய் அதர் பாஷை பேசக்கூடிய இடம். உங்க வீட்டு பக்கத்துல எப்பயுமே யாராவது ஒரு தொடர்பு என்னன்னா அதர் பாஷை பேசுறவங்க இருப்பாங்க. நீங்க ஒரு லாங்குவேஜில் பிறந்திருப்பீங்க, உங்களுடைய தாய் வழி மொழி ஒன்றா இருக்கும், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு வேற மாதிரி அமையக்கூடிய அமைப்பு. நட்பு வட்டாரமாக நல்ல செலக்டடாக வச்சுக்குவீங்க. செலக்டடாக வச்சு தான் நீங்கள் பழகுவீங்க. ஒரு உள்நோக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி மேடம் கண்டுபிடிச்சி புட்டு வைக்கிறாங்களே, அடடா வெளிச்சத்துக்கு வந்துருச்சே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. குணாதிசயங்கள், சில குணாதிசயங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனால் பாசத்துக்கு கட்டுப்படுவீங்க. பாசமாக பழகுனா கட்டுப்படுவீங்க. உடனே உங்ககிட்ட என்னதுன்னா ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே ஆபத் பாண்டவர் மாதிரி நின்றுருவீங்க. அந்த நேரம் எனக்கு என்னன்னே தெரிலங்க, போய் காப்பாற்றணும்னு தோணுச்சுங்க, அதனால் காப்பாற்றிட்டேன். அதில் ஒன்றுமே உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஆனால் அந்த காப்பாற்றி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க யாரு, அவங்கனால என்ன லாபம், இந்த லாபம் எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு லாபத்தோட பழகிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் தாங்க. உண்மையை சொல்கிற கூடதுக்கு பயப்படவே கூடாது. எத்தனை 25 வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் தெரியாதா? அப்போ துலா ராசிக்கு நல்ல ஒரு கௌரவமான ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஒரு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க. ஏன்னா மேஷம்தான் 7ஆம் இடம். இவங்க எத்தனை மேலே வந்தாலும் பேரை மதிப்பாங்க. கணவனை விட்டோ மனைவியை விட்டோ பிரியவே மாட்டாங்க.
எப்படின்னா ஒரு அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். துலா ராசியில் இருப்பாங்க இவங்க. கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ள கிடைக்கும். டீச்சரோ வக்கீலோ அல்லது ஒரு நல்ல ஒரு கெசட் ஆஃபீஸரோ இது மாதிரி நல்ல ஒரு அரசு துறையில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு உண்டு. உறவுகள் திருமணத்துக்கு முன் ஒரு மாதிரியும் திருமணத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரியும் மாற்றத்தை கொடுக்கும். புதிய புதிய உறவுகள் வருவாங்க, புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் வருவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி அமையக்கூடிய அமைப்பு, மாறி மாறி இடம் மாறி நாடு மாறி மாநிலம் மாறி வசிக்கக்கூடிய அமைப்பை மாற்றத்தை துலாமுக்கு எப்பயும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கவும் முடியும். இந்த முயற்சியில் எப்படின்னா ஒரு நியாயம் இருக்கும். எப்படிங்க, உங்ககிட்ட முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா நியாயமாக ஒரு தர்மத்தோட முயற்சி எடுத்துப்பீங்க. பேராசை அப்படிங்கிற எண்ணத்துக்கு சில விஷயத்தில் இருந்தாலும் பல விஷயத்தில் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. பரவாயில்லைங்க, அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு போட்டோம், ஏதாவது கிடைச்சா நம்மளும் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசக்கூடிய அமைப்பு துலாம். நட்பாக ஏற்படுத்திக்கலாம், ஆனால் கரெக்டாக கணக்கு போட்டு வாழ்வாங்க. கரெக்டாக நான் இதை செஞ்சேன், நீ அதை செய். புரியுதுங்களா? அது மாதிரியெல்லாம் எண்ணங்கள் உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்கும். இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் கூட்டு குடும்பம், இந்த கச்ச கச்ச கச்சன்னு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பீங்க. அந்த இடத்துக்கு வந்தால் ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சில விஷயங்கள் மனசஞ்சலத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சுத்தம் பார்க்குறதோ அதனாலெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு மன நெருடல், ஒரு தனிமையை தேடுறது, ஒரு தனிமையாக செய்யணும், நம்மளே இதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் நம்ம போய் அவர் எங்கள் வீட்டில் போய் அவர்கிட்ட கேட்கணும், அவரை கஷ்டப்படுத்தணும், நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. புத்திசாலித்தனத்தில் நீங்களும் ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு சிந்தனையை கொடுக்கும். நிறைய விஷயம் கற்றுக்குவாங்க. இந்த இசைத்துறை, கலைத்துறை, இந்த கலைத்துறையில் இருக்க சினிமா துறையில் இருக்கிறவங்க, இது மாதிரி கேமராமேனு, இந்த மாதிரி மல்டி டேலண்ட்டு, அதில் இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்களாம் ஜெயிப்பீங்க. நிறைய பேர் மருத்துவத்துறையிலே இருப்பாங்க, கட்டட இன்ஜினியராக இருப்பாங்க. இந்த துறை சார்ந்து சாதிக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் அதில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு போராடக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். எதையுமே ஒரு எடுத்த காரியத்தில் நம்ம ஒரு உயர்வை அடையணும், அந்த லட்சிய போக்கு அப்படிங்கிறத ஆடை ஆபரணமாக எல்லாமே இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பணம் அப்படிங்கிறது நான் இந்த மாதிரி சொன்னது எல்லாமே கரெக்டு தான். இருந்தாலும் இப்போ நான் கொஞ்சம் பொருளாதாரத்தில் நெருக்கடியாக இருக்கேன், கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் பிஸ்னஸில், பணம் ரொம்ப முடக்கமாக இருக்குது, ஒரு கஷ்டத்தை கொடுக்குது, எனக்கு அமௌண்ட்டு வேணும் அப்படிங்கிற இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்பயுமே உங்களுக்கான விஷயம் இந்த ஹோம பூஜை, யாக பூஜை, இது மாதிரி சொல்லுவாங்க. சுதர்சன ஹோமம் துலாம் ராசி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நரசிம்ம பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது அதை விட நல்லது. இதெல்லாம் இருந்தாலும் முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா 2க்கும் 7க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாதான். அந்த தனம் பணம்னாவே 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம், ஏன்னா அனுஷங்கருக்கு வருது, அவங்கெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சனி பகவான் நட்சத்திரத்துக்கு நிறைய நீங்கள் செய்யணும். அவங்களெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டாக வச்சுக்கணும். உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். எப்படிங்க? உயர்வை கொடுக்கும், ஒரு அந்தஸ்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா சூரியன் இங்கே நீச்சம். உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு என்னன்னு பார்க்கணும். வளர்ச்சிக்கான கிரகம் என்னங்க? சூரியன் தான். பொன் பொருள் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், ஏன்னா அங்கே சூரியன் நீச்சம். நம்ம நகை பணம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த பொன் பொருள் எதுனா சூரியனுக்கு உண்டு, நல்லா கேட்டுக்கணும். அப்போ இந்த ஆபரண சேர்க்கைக்கு இந்த நகையை தான் பொன்னிறம் சொல்கிறோம், சூரியனை எடுத்துக்கணும். அந்த சூரியன் அந்த பொன் பொருள் போட்டால் தான் நம்ம பெரிய பிரகாசமாக வருவோம்லாம் இல்லை.
அது ஆட்சி பீடத்துக்கு போகிறதுக்கு இந்த துலாமெல்லாம் கஷ்டப்படணும். ஆனால் இவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க ஆட்சி பீடத்துக்கு போவாங்க, மற்றவங்க போவாங்க. உங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய உழைப்பை வைத்து போகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் அந்த நட்சத்திரம் நல்ல வேல்யூவாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு உயர்வை கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய சூட்சும ரகசியங்களை ஒவ்வொரு ராசிக்குள்ளாரையும் மறைஞ்சிருக்குதுங்க. நம்ம அந்த ஒரு விஷயம் மட்டும் எடுத்து பேச முடியாது. நம்மளுடைய தசா புத்தி என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதோடைய அந்த நட்சத்திர சாரம் எங்கே இருந்து செயல்படுது. இப்போ சுக்கரன்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஒரு சுக்கர தசா நடக்கிறவங்க உங்களுக்கு மட்டும் கிடச்சிட்டா அப்படி அல்வா திங்கிற மாதிரி எப்படி உயர்வை கொடுக்கும். ஏன்னா ரிஷபமும் துலாவும் சுக்கரனுடைய அதிபதி பக்கத்துலேயே வச்சுக்குங்களேன். செம்ம டாப்பு. உங்களுக்கு பணம், பட்டு சேலை, நகை, ஆடை ஆபரணம், பொன் பொருள் சேர்க்கை ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி நீங்கள் சூட்சுமமாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால்தான் அந்த பேர் திருமணம் பண்ணும்போது பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னு பொருத்தத்தில் சொல்கிறேங்க. ராசி ராசி அதிபதி நீ எதுக்கு 2 பொருத்தம் வச்சான்? 10 பொருத்தம் 12 பொருத்தத்தில் இந்த 2 பொருத்தம் கவனமாக எடுக்காதனால தான் அந்த கல்யாணம் பண்ணி கீழே போகிறது அல்லது டைவர்ஸ் ஆகிறது. கல்யாணமே பண்ணி எதுக்குங்க வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை தரமே உயராமல் அப்படியே தெளிந்த நீர் போல அப்படியே ஒரு மாதிரி சீராகிறதுலாம் நம்ம எத்தனை பெண்களுக்கு பார்க்குறோம், எத்தனை ஜாதக அமைப்பு பார்க்குறோம். ராசியை வலிமைப்படுத்திக்கிங்க, ராசி நாதனை வலிமைப்படுத்திக்கிங்க, சூப்பராக நம்ம ஜெயிக்கலாம். தாராபலன் அதுக்கு தாங்க வச்சாங்க. என்னங்க தாராபலன் அதுக்கு தான் வச்சாங்க. கூட்டு தொழில் கூட இருக்கிறவன் இன்னைக்கெல்லாம் அரசியல்லேருந்து எல்லாருமே 4 பேர் 5 பேர் ஆஸ்துவான ஜோதிடர் வச்சுக்கிறாங்க. மறைமுகமாக அவங்களுக்கு தெரியறதில்ல. கலர்ஸ் வச்சுக்கிறாங்க, ரிங்கு நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதிர்ஷ்ட கல் மோதிரம் இதெல்லாம் ராசியை வச்சுதாங்க. ஸோ மேஷமும் சரி, 2ஆம் இடத்துக்கு யாருங்க? சுக்கரன். கன்னி சரி, 2ஆம் இடத்துக்கு யாருங்க? சுக்கரன். நீங்களும் சரி. இவங்களெல்லாம் நான் இயற்கையிலேயே சொல்லுவேன். என்ன சொல்லுவோங்க? வைரம் அணிவிங்க ஒரு நாள் அப்படிமோ. வைரம் போட்டால் அவ்வளவு நமக்கு உயர்வை கொடுக்கும். நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னது இந்த முருகன் வழிபாடு. முருகனுடைய அறுபடை முருகனுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சஷ்டி விரதம் நீங்கள் எடுக்கிறது. நல்லா கேட்கும். சூட்சுமம் என்ன தெரியுமா? 8ஆம் இடம் உங்களுக்கு என்னங்க? 8 அப்படின்னா என்னதுங்க? விருச்சிகம். அதனால் அங்கே செவ்வாய். அப்போ அந்த சஷ்டி விரதம் எடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தை ரொம்ப நல்ல உயர்வான இடத்துக்கு அந்தஸ்துக்கு வரும். படிப்பில் உயர்வாக இருக்கும், தொழிலில் உயர்வாக இருக்கும், நல்ல வாழ்க்கை துணை அமையும். செவ்வாய் என்னதுங்க? மாங்கல்யம், மங்களக்காரகன். அப்போ சுக்கிரனும் செவ்வாய் இருந்தால் பெரிய கதை உண்டுங்க. ஜாதகத்தில் சந்தேகம் இருந்து தசாபுத்தி ஏதாவது பிரச்சனையாக இருக்கான்னு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சிவாய நம.